15க்கு 100 ரூபாய். கலர் வீடியோ 10 மீனுக்கு 100 ரூபாய். பலூன் பிளாட்டி 100 ரூபாய். இது மிக்கி மவுஸ் அப்படியே 10 மீனுக்கு 100 ரூபாய். குவாலிஸ் டாப் கோரா வேற 60 ரூபாய். போலார் பேரட் ஒரு பேர் 60. 8 மீனுக்கு 100 ரூபாய். கோல்டுன்னு சொல்லுவாங்க. 10 மீன் 100 ரூபாய். கோல்டு வந்து 10 மீன் 100 ரூபாய். பட்டர்ஃப்ளை கோயின் சொல்லுவாங்க. இது வந்து 100 ரூபாய். புது தண்ணில மீனை போடாதீங்க, உடனே கீழே போய் படுத்துரும். நல்ல ஃபுட்டா போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தயவு செஞ்சு 500 ரூபாய்க்கெல்லாம் கேட்காதீங்க. ரெட் குவாலிஸ் டாப் கோரா 60 ரூபாய் போடுறேன். ரெட் குவாலிஸ் 120 ரூபாய். இவ்வளவுல தீர் போயிட்டு ஒரு பேர்லாம் போடக்கூடாது. எஸ்கே கோல்டு பேர் 100 ரூபாய். வீடியோ டெட்ரா ஒரு மீன் 10 ரூபாய். ஜெர்மன் ராம் 150. இது பிளாக் மூஸ் 2 பேர் வந்து 100 ரூபாய். வெயில் வந்து செட் ஆகல. பாண்டு மாதிரி செட் பண்ணும் போது மேல் ஃபீமேல் போடலாம். தண்ணியுடைய டெம்பரேச்சர் தான் மெயின். ஒரு பேர் 20 ரூபாய் போட்டு 8 மீன் 100 ரூபாய் போடுறேன். ரோசி பார் கடிக்கும். கண்ட மீனோட ஓடக்கூடாது. லைனட் தள்ள கொண்டு வரும் 200 ரூபாய். பேர் 120 ரூபாய். ஃபுல் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, மிக்கி மவுஸ் ரெட் கலர்ல இருக்குது, ரெட் பலூன் அது எல்லாம் 110 ரூபாய். 6 மீன் வந்து 100 ரூபாய். போலார் பேரட் ஒரு பேர் 60 ரூபாய். கோய் காப்ல வந்து இது லாங் டைம். அதுவும் பட்டர்ஃப்ளை, இதுவும் பட்டர்ஃப்ளை. 4 மீன் 100 ரூபாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பா. ஹோல்சேல் ஃபிஷ் தான் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லவா, ஏதோ நம்ம ஆரம்பிச்சு வச்சோம், அது நல்லபடியா போய் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பா. கடை எப்படி போயிட்டு இருக்கு? கடை நல்லா. இப்ப நான் இப்ப ஹோல்சேல் ஃபிஷ் ஸ்டால் வந்து ரொம்ப மாசம் வச்சு வந்திருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்ல போட்டவங்க கிட்ட ஒரு 5 மாசம் இருக்கு வீடியோ எடுத்து நான் எடுத்து பசங்க வந்திருப்பாங்க. நான் எடுத்து நிறைய பேர் வராங்கப்பா, நிறைய பேர் வராங்க. நீங்க எல்லாம் எடுத்துன்னு அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. அதான் ஃபேமஸ் ஆயிட்டீங்க. கஸ்டமர்ஸ் வாக்கிங் இருக்கும். வந்து நம்ம என்ன சொல்லி நல்ல மாதிரி சொல்லி கொடுக்குறோமோ அதான் மெயின். ஏன்னா கண்ட மாதிரி போடுங்க, நீங்க இப்படி போடுங்க அப்படி எல்லாம் சொல்றது. நான் எது இருந்தாலும் இது மாதிரி போடுங்க அவ்வளவுதான். அதனாலே கஸ்டமர் சொல்ல நல்லா சொல்றீங்க நீங்க. அது கஸ்டமர் முக்கியமா கஸ்டமர் சர்வீஸ் உங்ககிட்ட நல்லா இருக்கு. கஸ்டமர் எப்படி கைட் பண்றது, இது பார்த்து வாங்கணும்னு சொல்லி சொல்றீங்கல்ல. சோ அதுதான் மெயின் உங்ககிட்ட. அதுக்காக கஸ்டமர் தேடி வராங்க உங்ககிட்ட. கண்டிப்பா. இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஃபிஷஸ்லாம்? இன்னைக்கு வந்து நீங்க காலி ஆயிட்டுனே வரீங்க. ஆமா. இது பேர் வந்து ரெட் குவாலிஸா. ஓகே. ரெட் குவாலிஸ் டாப் கோரா. கோரா ஃபிஷ்ஷா என்ன ரெட் குவாலிஸ் சொல்றீங்க? இதெல்லாம் வந்து கோரா. இதெல்லாம் மோட்டர் இல்லாம இருக்கும், மோட்டர் இருந்தாலும் இருக்கும். மோட்டர் ரொம்ப யூஸ் பண்ண கூடாது. இது மோட்டர் தேவையில்ல, அது தண்ணி கண்டிஷனா இருந்தா போதும். ஆமா கண்டிஷன். இது வந்து கெலிஜி பண்ணாது. ஓகே. ஆமா செடி வச்சு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பிளானட் டேங்க் செட் சூப்பரா இருக்கும். சூப்பர். இல்ல ரெண்டு கலர் இருக்குல, ஒரே நேமா இதெல்லாம்? இல்ல இது வந்து ரெட் குவாலிஸ், அது பேரு டாப் கோரா. இது ரெட் கலர் பார்டர் இருக்கு, அதுவா டாப் கோரா. டாப் கோரா. சூப்பர். இது என்ன பிரைஸ் பண்ணனும்? இது வந்து டாப் கோரா 60 ரூபாய் போடுறேன். இது ரெட் குவாலிஸ் 120 ரூபாய் போடுறேன். இது வந்து ஒரு பேர் பிரைஸ். ஆமா பேர். இந்த கோராக்கு வந்து இந்த மோட்டர் தேவையில்ல, மோட்டர் போட கூடாது. தண்ணி மட்டும் க்ளீனா வச்சுக்கலாம். போடவே கூடாதா? போடவே கூடாது. போடாம இருந்தா இன்னும் நல்லது. ஏன் போடறதா சொல்றீங்க? சில்னஸ் ஓவர் ஆவனா அதுக்கு செட் ஆகாது. ஓ அது வேறயா? பட் பிளானட் டேங்க் வச்சா டெம்பரேச்சர் இருக்கும். மோட்டர் இல்லாம ஏன் வாழனா மேல வந்து மூச்சு வாங்கி போறோம். நல்லா பாருங்க, மேல வந்து மூச்சு வாங்கி போறோம். அது வந்து வாங்கி போறாரு ஏதோ. பாருங்க நல்லா பாருங்க, மேல வந்து மூச்சு வாங்கி பாருங்க. ரெட் அவ்வளவுதான். அவனே ஆக்சன் எடுத்துக்குவான். அவங்களே எடுத்துப்பாங்க. மேல வந்து எடுத்துப்பாங்க. மோட்டர் தேவைப்படாது. ஆமா தேவைப்படாது. ஓ இது நேச்சுரல் மாதிரி அவங்க நேச்சுரலா அவங்களே எடுத்துப்பாங்க. ஆமா 60 ரூபீஸ்க்கு எந்த பரவனா எடுத்துக்கலாம் கலர். 120 ரூபாய் ரெட் குவாலிஸ். ஓ 120. டாப் கோரா வந்து 60 ரூபாய். அங்க பாருங்க, அங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கும். மோட்டர் தேவையில்ல. தேவையில்ல. ஸ்டார்டிங் பிகினரா சின்ன பசங்க வாங்குறாங்க, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். மோட்டர் வைக்க முடியாது. அது மாதிரி சுவிட்ச்ல வந்து இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்குது. இவ்வளவுல தீர் போயிட்டு ஒரு பேர்லாம் போடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. ஓரளவுக்கு மோட்டர் இல்லாம நார்மலா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கோராலேயே வெரைட்டிஸா போட்டு யூஸ் பண்ணலாம். ஆமா அதுக்காக இவ்வளவுல எடுத்துன்னு போய் ஒரு பேர் போட்டாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு தண்ணியோட டெம்பரேச்சர் பத்தாது. ஓகே ஓகே. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு. அது எஸ்கே கோல்டு. என்ன எஸ்கே கோல்டுனா இது நாங்க ஆரம்பத்துல இருந்தே எஸ்கே கோல்டு தான் சொல்லுவாங்க. ஓகே. இது பேர் கலரா இருக்கும். ஆமா கோல்டு ஃபிஷ் கோய் ஃபிஷ் சேர்ந்த மாதிரி இருக்குது கலர். கோயில கிராஸ் பண்றது தான் இது. ஓ அதான் எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு. இது என்ன பிரைஸ்? இது வந்து பேர் 100 ரூபாய் இருக்குது. 4 மீன் 100 ரூபாய் இருக்கு. ரெண்டு சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாத்திருக்கு. ஆமா சைஸ்க்கு ஏத்த மாதிரி எஸ்கே கோல்டு. அடுத்து கலர் வீடியோ டெட்ரா. வீடியோ டெட்ரா. ஆமா சூப்பரா இருக்கு. கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குங்க. இதுல 5 கலர் இருக்கும் எப்பவுமே என்கிட்ட. ஓகே. டார்க் கிரீன் இருக்கும், பர்பிள் இருக்கும், பிங்க் இருக்கும், yellow இருக்கும், ப்ளூ இருக்கும், கிரீன் இருக்கும். ஓகே ஓகே. பால் கிரீன் இருக்கும். 5 கலர் இருக்கும் எப்பவுமே. இது எவ்வளவு பிரைஸ் பண்ணுவீங்க? ஒரு மீன் 10 ரூபாய். யாரா பாக்கெட்ல போடுவீங்க? பாக்கெட்ல போட எத்தனை கொடுப்பீங்க? 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய்னு சொன்னா நான் கலரா போடுவேன். ஓகே. ஒரு பீஸ் 10 ரூபாய், 10 பீஸ் 100 ரூபாய். இது சைஸ் கூட பிரச்சனை இல்ல. எந்த சைஸ்னு எடுத்துக்கலாம். இல்லம்மா இதுல என்ன எல்லாரும் ஏன் பெருசா போடுன்னு சொல்றாங்க. அசலா பார்த்தா பெருசு வந்து ஃபீமேல். ஓ அப்படியா? ஆமா சின்னது வந்து மேல். அது நிறைய பேருக்கு தெரியாது. சரி வந்து பெருசா கேட்பாங்க. ஆமா பெருசா கேட்டா பெருசா கொடுத்துரு, நான் சொல்லி கொடுத்துருவேன். அம்மா ஃபீமேல் மானுவேன். ஓகே ஓகே. ஆனா பரவாயில்ல நான் பெருசா தான் நல்லது அப்படின்வாங்க. சரி பெருசாவே கொடுத்துருவேன். ஆமா நான் வாங்குறப்ப அதான் பண்ணேன். சில பேர் வந்து மேல் ஃபீமேல் பார்த்து போடணும். அது மாதிரி மேல் ஃபீமேல் பார்த்து போடுவேன். ஓகே ஓகே. நான் வாங்குறப்ப அதான் தப்பு தான் பண்ணேன். பெரிய மீனா வாங்கி வீட்ல வச்சிருக்கேன். அது அப்படிதான் கிடக்கு. ஒண்ணும் ஆகல. அதான் தப்பா ஏன் மிஸ்டேக் தான் போல இது. வேஸ்டா போச்சு அப்போ. ஏன்னா இது எல்லா இந்த ஜீவராசி பொறுத்த வரைக்கும் மேல் தான் அழகா இருக்கும். ஓகே. இது பாருங்க இதுல ராம் ஜெர்மன்
ராம்ல எடுத்துங்க. ம். அங்க பாருங்க மேல் போதா, ஜெர்மன் ராமன் இது. ஜெர்மன் ராம். ஓகே. மேல் எப்படி இருக்குது? இது மேல் இவனா? அந்த அங்க இருக்கு பாருங்க, கீழ கலர் இருக்குது மேலா? கலரா. ஓகே. இது பக்கத்துல இருக்குது ஃபீமேல், அது பக்கத்துல அதுக்கு ஆமா, முன்னாடி. கலர் கல்லா இருக்கு. ஆமா, அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாத்துலயும் மேல் அழகா கியூட்டா இருக்கும். எல்லாத்துலயும் கப்பிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஆமா. மேல் தான் அழகா இருக்கும். பேட்ஸ்ல அதேதான். பேட்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அததான் நான் சொன்னேன் சாமி, ஜீவராசில மட்டும் தப்பா நம்மளே அழகா தான் இருக்கும். அப்படி இல்ல, நம்ம 2 பேர் லேடிஸும் சரி நம்மளும் சரி அழகு. சிவி சிங்காச்சாதான் அழகு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜீவராசில எல்லா ஜீவராசில அழகு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இப்போ யூனியன் பிரைஸ் இது வந்து 150 ராம் ரைஸ். ஓகே. வேற ஆமா, கோல்டன் ராம் மட்டும் 200. இது கோல்டன் ராம். கோல்டன் ராம். இவன் இது வந்து ஜெர்மன் ராம். ஜெர்மன் ராம். இது 150 ரூபாய் சொன்னீங்க, இவன் 200. இவங்கலாம் இது வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. காலி ஆயிடுச்சு. ஏன் அதுக்குள்ள காலி இல்ல, பண்ணிட்டீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது இருந்தது ஒரு 20 ஏரியா. ம். ஆமா, இது பிளாக் மூஸ். ஓகே. கலர் வராது, 2 ஒரு 3 இருக்குது. கலர் வந்தது நல்லா இருக்கு. கலர் மாறுமா அதுக்கு? மாறும், கண்டிப்பா மாறும். மீன் இப்ப ஃபுல் பிளாக்கா இருக்குங்களா? ஆமா, இது பல black ஆ இருக்குது வந்து அது பேரு டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க, ம். பிளாக் மூஸ்னு சொல்லுவாங்க. ஓ, இது முட்டைக்கண்ணு மீன். இப்பதான் ஆமா, சொல்லுங்க. ஆமா, ஆமா. சின்ன வயசுல வாங்குறப்ப முட்டைக்கண்ணு மீன் தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதுல எவ்வளவு பிரைஸ்? இது வந்து ஒரு ஒரு 2 பேர் வந்து 100 ரூபாய். 2 பேர் 100. ஓ, கம்மி, ரொம்ப கம்மி பாரு. கப்பிஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இருந்த கப்பிஸ் வந்து அதுவே குட்டி போட்டு நிறுத்தி. ஓ, கப்பீஸ் இருக்கா? ஆமா. இது குட்டி போட்டுருக்கு. ஆமா. ஆமா, ஆமா. இப்ப குட்டி போட்டுருக்கு என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க? ஏன்னா பசங்க கேட்டா கொடுத்துரும்பா, சும்மா கொடுத்துருவோம். ஓ, சூப்பர்ண்ணா. நமக்கு வேணாப்பா, எதுக்காக? இது இங்கதான் காண போயிடும். அது அவங்க ஆமா, வளர்த்துட்டு போயிடும். எப்படி இருந்தாலும் நான் அடிவாங்க. அவனுங்க பசங்கிட்ட கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. குட்டி போட்டுருக்கா, சூப்பரா கிட்டா. ஆமா. இப்ப இந்த கப்பீஸ் வளர்க்குறாங்கல்ல, நிறைய பேர் கப்பீஸ் குட்டி பண்ணி என்ன பண்ணுன்னு தெரியல. இன்னொரு கப்பீஸ் எப்படி கரெக்டா விஷயம் வளர்க்கறது? எல்லாருக்கும் சொல்றேன் என்ன விஷயம்னா, ம். வெயில் காலத்துல ரொம்ப கப்பிஸ் வாங்காதீங்க. ஓகே. ஏன்? ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அதுக்கு செட் ஆகாது. அதுக்கு நெகல் வேணும், நல்ல சில்னஸ் வேணும். அதுக்காக வந்து நான் அதனாலதான் கப்பிஸ் வந்து குறைச்சு இப்ப வச்சுருக்கிறேன். இல்லைன்னா வெரைட்டிஸே எடுத்துருவேன். ஃபுல் ரெட், ஃபுல் பிளாக், அதெல்லாம் இந்த வெயில் வந்து செட் ஆகல. ஓகே ஓகே. அதனாலதான் மோஸ்ட்லி இந்த கப்பீஸ்லாம் இந்த பிளானட் டேங்க் எல்லாம் போட்டிருப்பாங்க, பாத்துருக்கேன். வீட்டுல பாண்டு மாதிரி செட் பண்ணி அலை போட்டு வளர்ப்பாங்க. பாண்டு மாதிரி செட் பண்ணும் போது மேல் ஃபீமேல் போடலாம். பிளான்டட் டேங்க்ல போறதா ஒரு மேல் மட்டும் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பிளான்டட் டேங்க்ல குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்குது. அஷா அதே வளர்ந்து அதே சாப்பிட்டு வளரும்ல, பாக்டீரியா சாப்பிட்டே வளர்ந்துரும்ல குட்டீஸ் தான். வளரும்பா, இருந்தாலும் வந்து கொச்சன்னு ஆயிடும். பிளான்டட் ஆமா ஆமா, நிறைய ஆயிடும். ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டம். ரொம்ப மெயின்டைன் பண்றது கஷ்டம். இப்போ இந்த மாதிரி டேங்க்ல போட்டா பிரிச்சு எடுத்து வச்சிடலாம். இல்ல, என்ன பத்தி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டு அவங்க மெயின்டைன் அவங்க பீட் பண்றது இருந்தா பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே ஓகே. கப்பீஸ் வளர்க்குற மாதிரினா சம்மர்ல வாங்க கூடாது, மழை காலத்துல வாங்க கூடாதா? மழைக்காலம் வாங்கலாம், பனி காலத்துல வாங்க கூடாது, வெயில் காலத்துல வாங்க கூடாது. பனி காலத்துல வந்து நான் சில்னஸ் ஓவர் ஆச்சுன்னா வால் வந்து போயிடும். ஓ, இது வேறயா? ஆமா. அதே மாதிரி வந்து வெயில் காலத்துல அது மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகே. நம்ம என்ன ஒண்ணு, அந்த தண்ணியுடைய டெம்பரேச்சர் தான் மெயின் காரணம். ஓகே ஓகே. கப்பீஸ் எவ்வளவு இது பிரைஸ்? இது வந்து நார்மல் கப்பீஸ்மா, அதனால வந்து மேல் 10 ரூபாய், அவ்வளவு ஒரு பேர் 20 ரூபாய் போடுறேன். 10 ரூபீஸ்க்கு ஒரு கப்பீஸ். ஆமா. இதுல ஃபைட்டர் வச்சிருக்கீங்க உள்ள? ஆமா, மேல் அது ஃபீமேல். அது எல்லா ஃபீமேல் தனியா போட்டு ஆமா, வச்சிருக்கீங்களா? அது வந்து ஏர் மோட்டர் இல்லாம தனியா வைக்கணும். ஓ, இதுக்கே மோட்டர் போடல போல நீங்க கப்பீஸ்க்கு? கப்பீஸ் தேவையில்லையா? கட் பண்ணி வச்சிருக்கேன். கப்பீஸ் தேவையில்லை மோட்டர்? இல்ல, கப்பீஸ்க்கு மோட்டர் தேவை, இருந்தாலும் மெயினா ஃபைட் இருக்குதுல, அதுல வந்து கம்மி தானே இருக்கு. ஓகே ஓகே. அதனால நான் விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுறீங்களா? இப்போ எடுத்துட்டு திடீர்னு தானே இருக்குது கீழே, அதனால அதை விட்டேன். மெயினா நம்ம அதை காப்பாத்தணும்ல மெயினா, அதனால மோட்டர் போடல. ஒரு ஃபீமேல்ஸ் மட்டும் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? இதுல எவ்வளவு? 8 மீன் 100 ரூபாய் போடுறேன். 8 ஃபீமேல் 100 ரூபாய். ஆமா. குட்டி இந்த எல்லாமே பழந்துச்சா? குட்டி தானே? இல்ல இல்ல, எல்லாமே ஒரு Breeding size. அடல்ட் சைஸ். பீடிங் ஸ்டேஜ். ஆமா. ஓகே. ஆமா. அடுத்துனா இவங்க ரோசி பார், அது டார்க்கா இருக்குது, வந்து உடம்பு ஃபுல்லா ரெட் இருக்குது பாத்தியா, அதெல்லாம் மேல. எல்லோவா இருக்குது, வயிறு எடுத்துருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஃபீமேல். வயிறு எடுத்துருக்கா பாருங்க. ஆமா இருக்கு, குண்டு குண்டா இருக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து ஃபீமேல். ஓ, இது ஆக்சுவலா இது பீடிங் சைஸா இல்ல குட்டிங்களா அதெல்லாம்? இப்ப பீட் பண்ணலாம் அத. பீடிங் சைஸ் தான். ஆமா, 2 சைஸ் இருக்குது அதுல. ஆமா, டார்க்கா வயிறு எடுத்துருக்கு ஃபுல்லா. ஓகே. ஆமா, அதெல்லாம் வந்து ஃபீமேல். ஓ, ரெட்டிஷா இருக்குது வந்து மேல். ஆமா, மேல். ஓ, இவங்க ஆக்சுவலா இப்ப நார்மல் டேங்க்ல பீட் ஆவாங்களா இல்ல பிளானட் டேங்க் கேட்பாங்க பீட் ஆவாங்க? பிளான்டட் டேங்க்ல போட முடியாது. ரோசி பார்ன்றது பார், அது கடிக்கும். சில மீனோட விடக்கூடாது. ஓகே. மாலியோட விடலாம், டைகரோட விடலாம், கண்ட மீனோட விடக்கூடாது. நான் அதனால தான் சொல்லி கொடுத்துருது, ரோசி பார்லாம் கண்ட மீனோட விடாதீங்க. இது சொன்னீங்க. அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? இது சூப்பரா இருக்குல்ல, இந்த இது லைனட். செம கியூட்டா இருக்காங்கனா. ஆமா. இதுல என்ன பிரைஸ் வரும்? 200 ரூபாய் பேர். அது நல்ல சைஸ் நல்லா இருக்கும். என்ன ஸ்பெஷல் இவங்க கிட்ட? ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல, தள்ள கொண்ட வரும், கண்ணு அப்படியே மூடிக்கிற மாதிரி வரும் கொண்ட. ஓ, இன்னும் வளருமா கொண்டதுக்கு? ஆமா, பெருசா ஃப்ளவரானுக்கு வளருமே. ஃப்ளவரானுக்கு வளருமே. ஃப்ளவரானுக்கு வந்து தலைக்கு மேல வரும். ஆமா. இது தலைக்கு கீழேயும் கண்ணு மூடுற மாதிரி வரும். இது தாடி மீச மாதிரி ஆயிடும். ஆமா, தாடி மீச இல்ல, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா சைஸா இருக்கு. இவங்க பீடிங் சைஸா இருக்கு கோல்ட் ஃபிஷ்ல. ஆமாமா. ஓ, இது பேரட் 200 தான். ஆமா.
என்ன கலர்ஸ் இருக்குதுல கலர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு நீங்க லேட்டு 4 அதே மாதிரி இதோ பாருங்க அதே சைஸ்க்கு பாருங்க இங்க இருக்கா 120 ரூபா 120 பேர் ஆமா ஆக்சுவலா ரெண்டு கலர் இருக்கு ஒயிட் ஃபுல் ஒயிட் இருக்கு பிளாக் ஃபுல் ஒயிட் இருக்குது பிளாக் இருக்குது இதுலயே வந்து நிறைய கலர் வந்துச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு டக்கு காலி ஆயிடும் நம்ம கிட்ட ஆமா காலி ஆயிடுச்சு இதுல பாக்கெட் பிஷா போடுறீங்களா ஆமாப்பா இதுல என்னது இது வந்து வால்ல மிக்கி மவுஸ் தலை தெரியும் பாருங்க நல்லா பாருங்க மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் தலை தெரியும் பாருங்க ஒயிட்ல ஒயிட் ஆமா தெரியுது ஆமா ஆமா சூப்பரா இருக்குனா மிக்கி மவுஸ் ஷேப்ல ஒரு மீன் ஆமா மிக்கி மவுஸ் அது பேரே மிக்கி மவுஸ் ஆமா பேரே மிக்கி மவுஸ் அந்த ரெட் கலர்ல இது பாத்தீங்களா ரெட் பலூன் அது ரெட் பலூனா ஆமா ரெட் பலூன் ஓகே இவங்க என்ன பிரைஸ் எல்லாம் 110 ரூபாய் 110 ரூபாய் ஆமா பாக்கெட்ல 10 போட்டு வச்சிருக்கீங்க ஆமா கீழ இது பாத்தீங்கன்னா ரெட் டைகர் அது பேரு என்ன இதுல டைகர்ல இருக்குது ஆமா இதுல வந்து 4 கலர் இருக்குது 4-5 கலர் வரும் இது சாஹி கோழி கொண்ட மாதிரி இருக்காங்க எல்லாரும் ஆமா சூப்பர் இது எவ்வளவு ஒண்ணு நான் 6 மீன் வந்து 100 ரூபாய் இல்ல பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவீங்க ஆமா பாக்கெட்ல தான் போடுவேன் அப்படி ஒண்ணு கேட்டாங்கன்னா ஒண்ணு வந்து 20 ரூபாய் போடுவேன் இதெல்லாம் எப்படி நாமளா மிக்ஸ் பண்ணி இல்லாம தனியா வைக்கிறீங்களா தனியானா மாலி டைகர்ல எத்தனை கலர் இருக்குதோ ஒண்ணா போடலாம் ஓகே 6-7 கலர் இருக்குது 6 கலரும் நீங்க ஒண்ணா போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் பாக்குறது ஓகே ஆமா ஆனா இப்பதான் அதுக்கேத்த இனத்தோட சேர்த்து விடணும் அதோட இனத்தோட சேர்த்து விடணும் தனியா மிக்ஸ் அந்த இனத்தோட விட்டீங்கன்னா அருமையா இருக்கும் இன்னும் மாலி சேர்த்துக்கலாம் கூட கூலிங் ஃபிஷ் இவங்கலாம் இல்ல நாம தனியா சுத்துவாங்க கொஞ்சம் டெரர் தான் இவங்க எல்லாம் ஆமா அத ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க கடிச்சு போட்டுறோம் சாப்பிடுறோம் சொல்லிருந்தீங்க அங்க பாருங்க நீங்க சண்டை போறத பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அங்க பாருங்க டைகர் அடிச்சுது பாருங்க இதுவா பாருங்க அடிச்சுக்கிறீங்களே பாத்தியா அது கூட வந்து நம்ம தட்டா விட்டேன்னா கண்ணை மட்டும் பிடிக்கணும் ஓகே ஆமா புரியுது போலாதான் இவங்களோட இவங்க சண்டை போடுறவங்க இது யாரு குட்டி குட்டியா இருக்காங்க இவங்க அவங்க எல்லாம் போலார் பேரட் ஆமா ஒயிட் அந்த பிளாக் கலர் இருக்குது இது சைஸ் எவ்வளவுதானா இல்லப்பா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் வரைக்கும் வரும்பா ஆமா இது மிக்ஸ் பண்ணி வளர்த்துக்கலாம் இது பிளஸ் போட்டுருக்கீங்களே மாலி இல்ல அசலா வந்து இதுக்கு வந்து பானை வச்சிட்டீங்கன்னா அதுவே பொரிச்சு நல்லா பாத்துக்கும் பக்காவா இருக்கும் ஈஸியா இது ஒரு இன்ச் வளருமா அதுக்கு அப்புறம் இன்னும் இந்த சைஸ் வளரும்பா ரவுண்டா ஆமா ரவுண்டா வளரும் ஆமா இது நீட்டா வளராது ரவுண்டா வளரும் ஓகே இல்ல என்ன பிரைஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேர் 60 ரூபாய் போடுறேன் 60 ரூபாய் ஒரு பேர் 60 ரூபாய் தான் ஆமா 60 ரூபாய் தான் அடுத்து அது ஏஞ்சல் இங்க இருக்காங்களா ஏஞ்சல் சூப்பர் இது எவ்வளவு அது ஒரு பேர் 70 ரூபாய் பேர் 70 ரூபாய் கம்மியா இது பிரைஸ் கம்மியாச்சு ஏஞ்சல்லாம் பிரைஸ் கம்மியாச்சு லாஸ்டா வாங்குறப்ப 120 ரூபாய் கொடுத்தாங்க பெரிய இல்லம்மா அங்க வந்து ரேட் எப்படி வருதுன்னு பாப்பேன் நான் ஓகே ஓரளவுக்கு கம்மியா வருதுன்னா நான் கம்மியா போடுவேன் அசலா வந்து அதுக்காக மார்க்கெட்ல எல்லாரும் போடுற ரேட் தான் நானும் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்ஸ் கம்மியா கொடுப்பீங்க கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கொடுப்பேன் அதுக்காக மார்க்கெட்டையும் பார்க்கணும் மத்த கடைக்காரையும் பார்க்கணும் இல்லை நம்ம அதனால ஒரு பேர 70 ரூபாய் ரொம்ப சரியா இது வந்து லாங் டெயில் கோய் காப் ஆமா கோய் காப்ல வந்து இது லாங் டெயில் ஆக்சுவலா கோய் காப்ஸ்ங்க இப்போ ஜாப்பனீஸ் கோய் சொல்லுவாங்க இருக்கு ஆமா அந்த மாதிரி அப்படி இது எந்த மாதிரி வளரும் சைஸ் இது வந்து 1 அடி வரும் 1 அடி வருமா 1 அடி வரும் கரெக்ட்டா டேங்க்ஸ் எடுத்துறணும் அதுவும் பட்டர்ஃப்ளை இதுவும் பட்டர்ஃப்ளை சூப்பர் இது ஒயிட் வெள்ளை இருக்காங்க ஆமா மில்க் ஒயிட் மில்க் மாதிரியா இருக்காங்க சூப்பரா ஆமா அழகா இருக்கு இது எவ்வளவு பிரைஸ் இது சைஸ் தகுந்த மாதிரி போடுறேன் நான் 4 மீன் 100 ரூபாய் போடுறேன் ஒரு பேர் 100 ரூபாய் போடுறேன் அப்படி பண்றீங்க ஆமா 4 மீன் 100 ரூபாய் போறது வந்து அது சாதா டெயில் பேர் 100 ரூபாய் போறது வந்து லாங் டெயில் பட்டர்ஃப்ளை இதே வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் போடுறாங்க மார்க்கெட்ல ஏன்னா அவங்க கொண்டு வராங்க லாங்ல இருந்து இது லோக்கல் பீடு இது வந்து எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இங்க பாருங்க அது மல்டி கலர் அது அப்படி பாக்கெட் பீஸ் பார்க்கலாம் பாக்கெட்ல என்ன மாதிரி பாக்கெட் ஒண்ணா காட்டு வெள்ள போய்டுவா நீங்க அங்க பாத்தீங்களா ஜீப்ரா பிளாக் ஜீப்ரா ஓகே அது லேபுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது இது வந்து ஜீப்ரா வந்து பொறுத்த வரைக்கும் கலர் கலரா இருக்குது பாத்தீங்களா அது மல்டி கலர் இது வளர்க்கறதுக்காக இது ஏற்கனவே முதல்ல வந்தது பிளாக் ஜீப்ரா தான் ஓகே அதுக்கப்புறம் தான் கலர் ஜீப்ரா வந்தது பிளாக் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து கலர் பிளாக் தான் இது எவ்வளவு எத்தனை இருக்குதுல இது அப்படியே 15க்கு 100 ரூபாய் 500 பீஸா சூப்பர் இது கலர் வீடியோ டெட்ரா இது எத்தனை இருக்கு 10 மீன் இருக்குது 10 மீன் இது எவ்வளவு 100 ரூபாய் இதுல என்ன இருக்கு இது பலூன் பிளாட்டி ஓகே இது ரெட் பலூன் சொல்லுவோம் நாங்க ரெட் பலூன் 100 ரூபாய் இது 100 ரூபாய் இவங்க இது மிக்கி மவுஸ் அப்படியே 10 மீனுக்கும் 100 ரூபாய் 10 மீன் 100 ரூபாய் இது ரெட் குவாலிஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஆமா இது எல்லாமே மேல் தான் அழகா இருக்கும் ஃபீமேல் அழகா இருக்காது ரெண்டுமே மேல் தான் ஆமா ஃபீமேல்ல கலர் இருக்காதுன்னா அது நீங்க சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க என்ன எதுக்கு அப்படின்னு கேப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஆமா சூப்பர் அதே மாதிரி டாப் கோரா ஆமா டாப் கோரா வந்து இது 60 ரூபாய் ஆமா 60 ரூபாய் தான் ஆமா வேற 60 ரூபாய் இது வந்து நீங்க பாத்தீங்களா அங்க உள்ள போலார் பேரட் 120 ரூபாய் இது எத்தனை பீஸ் இருக்குதுல 4 இருக்குயா 2 பேர் இருக்குது ஒரு பேர் 60 ரூபாய் ஒரு 4 இருக்காங்களா சூப்பர் இது ஒயிட் போலார் பேரட் இது என்ன பிரைஸ் இது 120 ரூபாய்
4 பீஸ். ஆமா 4 இருக்கும். இது வந்து ஃபீமேல் போயிட்டு. ஆமா 8 மீனுக்கு இது 100 ரூபாய் இது. 8 மீன் 100. ஆமா இது வந்து எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவோம். எஸ்கே கோல்டுல வந்து இது வந்து பெரிய சைஸ். நல்லா பாருங்க சாமி, இது பெரிய சைஸ். ஆமா இது பெரிய சைஸ், இது சின்ன சைஸ். இது 10 மீன் 100 ரூபாய். ஓகே. இது வந்து 100 ரூபாய் இது. ஒரு பேர் 100 ரூபாய். ஆமா இது வந்து எக் லோடு. இது வந்து சின்ன சைஸ். இது கோல்டு வந்து 10 மீன் 100 ரூபாய். ஆமா நீங்க உள்ள கேட்டீங்கல்ல, ஆமா ஸ்கின்லெஸ் சைனீஸ் கோயின். இதுதான் உடம்புல ஸ்கின் எல்லாம் வராது, ஷைனிங்கா இருக்கும். ஒரு பேர் 120 ரூபாய் 150. சைஸா இருந்தாலும் 150 ரூபாய் போடுவேன். சைஸ் சின்னதா இருந்தாலும் 120 ரூபாய் போடுவேன். ஆமா மில்க் ஒயிட்ல வந்து வேல் டெயில் கட்டிங்கல்ல, இத பாருங்க வேல் டெயில். இது வந்து பட்டர்ஃப்ளை கோயின் சொல்லுவோம் நாங்க. மில்க் ஒயிட்ல வேல் டெயில். ஆமா சூப்பர்னா. ஆமா என்ன சொல்றீங்க? பட்டர்ஃப்ளை கோயா? பட்டர்ஃப்ளை கோயின். இது எவ்வளவு? இது வந்து 100 ரூபாய். 100 ரூபாய். இதுலயே சாதா இருப்பாங்க, இது அப்படியே 100 ரூபாய். இது எத்தனை பீஸ் இருக்கு? 6 இருக்கும். 6 பீஸ் நார்மல் வந்து 100 ரூபாய். பட் அதுலயே வேல் டெயில். ஆமா 100 ரூபாய் பேர் 100 ரூபாய். ஆமா இது அழகா இருக்கு. அழகுன்றதோட இது ஒரு வெரைட்டிஸ் வந்து எப்படி தெரியுமா? இதுல நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. இதுல நான் ஒரு விஷயம் பண்ணிருப்பேன். உடம்புல ஸ்கின், பொடி ஸ்கின் இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி சொல்லுவாங்க. ஓகே. இது எப்படி இது இருக்கா? இங்க பாருங்க எந்த மாதிரி இருக்காங்க? ஒண்ணு பாருங்க. ஸ்கால்ப் வந்து அடிவான மாதிரி இருக்கு. அதுவா? அடி வாங்கின மாதிரி இருக்காது, அது வந்து ஸ்கின் கொட்டிடும். ஓகே. இது எல்லாம் கொட்டாது, பொடி ஸ்கின். அதுல டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா. ஓகே. இது என்ன ஆக்சுவலா என்ன அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அசல வந்து இத வந்து வெரைட்டிஸ். ஓகே. இது வந்து நார்மலா மில்க் ஒயிட் பீட் பண்றது. அதனால தான் வந்து இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் பாடி சொல்லுவாங்க. ஓகே. ஒண்ணு மட்டும் தான் லாங் பாடி போட்டுருக்கேன். இது பாருங்க, இது மட்டும் தான் போட்டுருக்கேன். இது மட்டும் போட்டுருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. இதுல என்ன பிரைஸ் சொன்னீங்க? 6 பீஸ். இது அப்படியே 100 ரூபாய். 6 பீஸா? ஆமா. இவங்க லைனட் உள்ள பாத்தீங்களா, அந்த லைனர் தான் 120 ரூபாய். 120 ரூபாய். எல்லாமே காமிச்சிட்டீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் போய் கேட்கணும். இப்போ மீன் வாங்கிட்டு போயிட்டு போன செத்துன்னு சொல்றாங்கல்ல, என்ன மிஸ்டேக் பண்றாங்க போய் வாங்கிட்டு போறவங்க? மிஸ்டேக் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? புது தண்ணில மீனை போடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே. புது தண்ணில போடாதீங்க. மீன் வாங்க வரோம்னு சொன்னா, நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வரோம்னு சொன்னா என்ன பண்ணோம், தண்ணி விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்ப வந்து என்ன ஆகும், தண்ணி சர்க்கஸ் ஆகும். ஓகே. அதுல பப்புள்ஸ் எல்லாம் உருவாகும். அந்த பப்புள்ஸ் எல்லாம் கட் ஆகுனா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அப்படியே போட்றாங்க, போட்டனே மீன் சுத்தி சுத்தி செத்து போயிடுது. உடனே போட்டனே சுத்தி சுத்தி செத்துடுது. சாகாது, உடனே சாகாது. உடனே கீழே போய் படுத்துரும். கம்மு படுத்துச்சுன்னா மீன் தீனி எடுக்காது. தீனி எடுக்கல என்ன ஆகும், அது டல் ஆகி அப்படியே செத்துரும். அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மீனுக்கு வாங்க வரீங்கன்னா தண்ணி விட்டு வந்துருங்க. இல்ல தொட்டி வாங்க வரீங்கன்னா பழைய தண்ணி புடிச்சு வச்சுட்டு வந்துருக்கும். ஒரு 3 நாள் பழைய தண்ணி, 2 நாள் மினிமம், ஒரு நாள் முன்னாடி இருந்தாவே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணி வச்சா மீன் ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா குட் பாக்டீரியா வளர சொல்ல கேட்டுங்களா? அதே மாதிரி நல்ல ஃபுட்டா போடுங்க, அள்ளி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சமா போடுங்க. ஃபுட் எந்த மாதிரி போடணும் சொல்றீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வேளைக்கு போறது 2 பங்கிட்டு போடுங்க, அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா மீன் சாப்பிடணும் கேட்டுங்களா? போட மீன் சாப்பிட்டுச்சுன்னா ஓகே, எக்ஸ்ட்ரா போடலாமா? நிறைய நல்ல ஃபுட்டா போடுங்கன்ற அந்த கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி தகுந்த மாதிரி நான் எதுக்கு எதை போடணும்னு கம்பெனி வச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஓகே. ஃபைட்டர் போட்டு திரும்ப கோல்டுக்கு போடாதீங்க. கோல்டு போட்டு திரும்ப ஃபைட்டர் போடாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆமா. எந்த டவுட்னாலும் கஸ்டமர் வந்து கேக்குறாங்க, எந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்க. எப்படி வாங்கணும், எந்த மாதிரி பாத்துக்கணும் கம்பல்சரி நான் எல்லாருக்கும் சொல்றதுப்பா. நான் கம்பல்சரி எல்லாம் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுது. அவங்க வாய் திறந்து கேட்டாங்கன்னா சொல்லிடுது நான். நம்ம கடை இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரியல கடை எங்க இருக்கு. எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க கடை எங்க சொல்லு. கடை கடைசி எங்க இருக்கு கேட்டா, கடை வந்து ஸ்கூல் ரோட்ல வந்து ஒரு பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கும். ஓகே. ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இருந்து முன்னாடி பார்த்தா ஒரு பாத மரம் இருக்கும். பாத மரத்துக்கு பக்கத்துல தான் நம்ம கடை பேர் சொல்லுங்க. ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். நிறைய பேர் தெரியல, என்ன கால் பண்ணி என்ன கேக்குறாங்க, எனக்கு கடை சொல்ல தெரியல. இல்ல இன்னைக்கு கூட 3 மாசமா ஒருத்தர் போன் பண்ணாரு. அவர் என்னமா எந்த ஊர்லமா, ஒருத்தர் பெரியவர் வந்தாரு, விஜயவாடால இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வருவேன், சென்ட்ரலுக்கு வருவேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மீன் கொடுத்துருங்க. சரி தரேன், தரேன். நல்ல விஷயம் தான். நானே அங்க சென்ட்ரல்ல கொடுத்துறேன். பார்சல் போறீங்களா? இப்போ பார்சல் வந்து என்னன்னா, தயவு செஞ்சு 500 ரூபாய்க்கு எல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். ஆமா. ஏன்னா 500 ரூபாய்க்கு மீன் வாங்கினா 300 ரூபாய் கொரி சார்ஜ் சாப்பிடுவாங்க. ஆமா. பாக்ஸ் வர போடணும்ல நம்ம. பாக்ஸ் தனி, பாக்ஸ் தனி, கொரி தனி, எல்லாமே அதுக்கு வேஸ்ட். அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆர்டர் பண்ணுங்க, தரேன். இல்ல பல்கா கொடுங்க. ஓகே ஓகே. பார்சல் போறானா ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுத்தீங்கன்னா அது இந்த பாக்ஸ் கொரியர் போக லாபம் இருக்கும். ஆமா. பட் நீங்க 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அது கொரியர் 500 ரூபாய்க்கு மேல வந்து கேட்டுங்களா? அதே மாதிரி சனி ஞாயிறுல கேட்காதீங்க என்ன. ஏன்னா இப்ப கூட ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து கேட்டாரு, பார்சல் போடுங்க. அவர் போட முடியல என்னால, அதுக்குள்ள ஒரு டெத் வந்துச்சு, போட முடியல என்னால. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. கம்பல்சரி நான் போடுறேன், நான் போடுவேங்க. நானு கண்டிப்பா போடுவேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சரி ஓகே. நம்பர்னா 9848519976. சார் அண்ணா நம்பர் கொடுத்திருக்காரு. பவுல்ட்ரி ஃபிஷ் ஸ்டார் யூடியூப்ல போடாத சரி, கூகுள்ல போடாத சரி, அண்ணா வருவாரு. நம்பர் கொடுத்திருக்காரு, கால் பண்ணி எதனால கால் பண்ணி கேளுங்க. அவசரப்படாதீங்க, ஏன்னா நான் ஒரு ஆள் தான். கம்பல்சரி போடுறேன், கொஞ்சம் பொறுமையா போடுறேன். அவ்வளவுதான். கால் பண்ணி பொறுமையா கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க எனக்கு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா டவுட் கேட்க கால் பண்ணி கேட்பீங்க கஸ்டமர்ஸ். கண்டிப்பா கேளுங்க.